अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू सफीना सफी व्लॉग ரமலான் டே 17 சஹர் டு இஃப்தார் விளாக் பார்க்கலாமா. சஹருக்கு சமைக்கலை, திருவாரூர் போயிட்டு லேட்டாக வந்ததுனால சமைக்க முடியல, அதனால் கடையில் பராட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். இஃப்தாருக்கு திராட்சை ஜூஸு வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வரும்போது நாகப்பட்டினத்துலேயே பராட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. அதை வச்சு தான் இப்போ சஹர் செய்ய போகிறோம். சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்கு நன்னாரி கடப்பாசி தான் செஞ்சிட்ருக்கேன். கடப்பாசி காய்ச்சிட்டு நன்னாரி ஊற்றிட்டு அடுத்து சப்ஜா வரைய ஊற வச்சுருந்தேன், அதை போட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லா பவுல்லையும் ஊற்றி வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், நன்னாரி கடப்பாசி ரெடி. அடுத்து திராட்சை ஜூஸ் தான் சேர்ப்பறேன். திராட்சை காக்கில் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு புதினா 4 இலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ திராட்சை நல்லா அரைஞ்சிருச்சு. இதை ஒரு பவுல் எடுத்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்து ஐஸ் கட்டியை போட்டுக்கலாம். அடுத்து பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு நம்ம திராட்சை ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி, அவ்வளோதான், திராட்சை ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் வாழைக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன். 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஸ்லைஸாக இந்த மாதிரி சீவிங்க வாழைக்காவை. எல்லா வாழைக்காவும் இதே மாதிரி சீவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். ஒரு பவுல் எடுத்து கடலை மாவு 1 கப் போட்டுக்கலாம். அடுத்து அரிசி மாவு 1/4 கப் போட்டு பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம பஜ்ஜியை போட்டுக்கலாம். பஜ்ஜியை 2 சைடும் திருப்பி போட்டு இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பஜ்ஜி சுட்டு எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான், வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஃப்தாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். கடல் பாசி, கீரை, திராட்சை ஜூஸ், நோம்பு கஞ்சி, வாழைக்காய் பஜ்ஜி. இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. கிச்சடி சோறு எங்கள் பாட்டி அவுட்டில் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விளாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.